Hello students, welcome to Global Knowledge Academy. NTA release பண்ண NEET 2026 examination scheme பற்றி பார்க்கலாம். First, syllabus of the test. NMC release பண்ண அதே syllabus தான். syllabusல எந்த changesம் கிடையாது. இன்னும் syllabusே என்னன்னு தெரியாத students, National Medical Commission அந்த official websiteல உங்களுக்கான NEET syllabusை நீங்கள் download பண்ணி பார்த்துக்கலாம். Second, pattern of the test. NEET 2026க்கு டெஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் மொத்தமாக 3 சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜியில் உங்களுக்கு பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுமே மிங்கிள் ஆகி தான் இருக்கும். பாட்னி அண்ட் ஜுவாலஜி கொஷின் பேப்பரில் செப்பரேட்டாக இருக்காது, ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். நீங்கள் டோட்டலாக 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். எல்லாமே கம்பல்சரி கொஷின்ஸ். நீங்கள் 180 கொஷின்ஸை 180 மினிட்ஸில் அட்டன் பண்ணணும். அதாவது 3 hours உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸாமில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி கிடையாது. இப்போது மார்க் அலாட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜியில் பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லா கொஷினுமே MCQ கொஷின்ஸ். அதாவது உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். தென் எக்ஸாமுக்கான டியூரேஷன் வந்து 2 PM - 5 PM வரைக்கும் நடக்கும். சொன்ன மாதிரி 3 hours நடக்கும். ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் 45 கொஷின் அட்டன் பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு 45, பயாலஜிக்கு 90 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். டோட்டலாக நீங்கள் 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் அலாட்மெண்ட் பார்த்துட்டிங்க. ஃபிசிக்ஸ்க்கு 180, கெமிஸ்ட்ரிக்கு 180 மார்க்ஸ், பயாலஜிக்கு 360. டோட்டல் எக்ஸாமுக்கு நீங்கள் 720 மார்க்ஸுக்கு எழுதுறீங்க. நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு கொஷின் அட்டன் பண்ணணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ மார்க்ஸ் தருவாங்க, ஆன்சர் தப்புன்னா எவ்வளோ மார்க்ஸ் போகும், அதே ஆன்சர் பண்ணலைன்னா எவ்வளோ மார்க்ஸ் போகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போது தான் உங்களால் தியரிட்டிக்கலாக மார்க்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அட்டன் பண்ண கொஷினுக்கான ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா +4 மார்க்ஸ். அதே கொஷினுக்கு ஆன்சர் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா -1 மார்க் போகும். அந்த கொஷின் நீங்கள் அட்டனே பண்ணலன்னா 0 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இப்போது நான் அட்டன் பண்ணுற கொஷினில் ஒரு ஆப்ஷனுக்கு மேலே இன்னொரு ஆப்ஷனும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்போது எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் அட்டன் பண்ணுற கொஷின்ஸில் மோர் தென் 1 ஆப்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்டான 2 ஆப்ஷன்ஸையும் யார் யார் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 4 மார்க்ஸ் கிராண்ட் பண்ணுவாங்க. அந்த 2 ஆப்ஷன்ஸ் தவிர வேறு எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் தான் கிடைக்கும். இதே மாதிரி உங்கள் கொஷினில் எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து 4 மார்க்ஸ் கிராண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை, இப்போ நான் அட்டன் பண்ணுற கொஷின்ஸ்க்கு எந்த ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் இல்லை அப்படின்னா, கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே தப்பாக இருக்குன்னா யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே 4 மார்க்ஸ் கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் அட்டன் பண்ணும்போது கொஷினை ட்வைஸ் ரீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் எக்ஸாம். உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் தான் நடக்கும், பென் அண்ட் பேப்பரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் 3 hours உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதே நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. லாஸ்ட் ஒன் மீடியம் ஆஃப் த பேப்பர். அதாவது உங்கள் கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் இருக்கணுமா, தமிழில் இருக்கணுமா, ஹிந்தியா, தெலுங்குவான்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் புக்லெட் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த லாங்குவேஜுமே இருக்காது. சப்போஸ் தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி ஆப்ஷனலாக சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ளஸ் நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து உங்களோட புக்லெட்டில் இருக்கும். NTA டோட்டலாக 13 மீடியம்ஸ் கொடுக்குறாங்க, 13 லாங்குவேஜஸில் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கொஷின் பேப்பர் மீடியம் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மறுபடியும் மாற்ற முடியாது. இப்போது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜில் கொஷின்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வெர்ஷனில் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் அவங்க மார்க் கிராண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர்ஸை தான்
என்டிஏ ஃபைனல் ஆன்சர்ஸாக எடுத்துப்பாங்க. உங்கள் கொஷின்ஸில் இருக்க எல்லா கரெக்ட் ஆன்சர்ஸுமே இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதை தான் வந்து ஃபைனல் ஆன்சர்ஸாக எடுத்துப்பாங்க. நீங்கள் எந்த மீடியம் சூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எல்லா கோட்டாஸ்க்குமே எலிஜிபிள் தான். மீடியமை பொறுத்து உங்களுக்கு கோட்டாஸ் பிரிக்க மாட்டாங்க. தமிழ் சூஸ் பண்ணால் ஸ்டேட் கோட்டா மட்டும்தான், ஆல் இண்டியா கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எல்லா கோட்டாஸ்க்குமே எல்லா மீடியமுமே எலிஜிபிள் தான். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மீடியம்ஸ்க்கு தகுந்த எக்ஸாம் சென்டர்ஸ்க்கான ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து நீங்கள் மீடியம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மீடியம் ஆஃப் த பேப்பர் சூஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறோம், அதை மறுபடியும் உங்களால் மாற்றவே முடியாது. கரெக்ஷன் விண்டோ அப்போ. இதே மாதிரி நீட் 2026 எக்ஸாம் பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஜஸ்ட் 5,000 தான். இந்த 5,000லேயே உங்களோட டாக்டர் ட்ரீமை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு ஒரு கால் பண்ணி கோர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.